காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை உடையவரே, மகிமைக்கு பாத்திரரே. எல்லா கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நிறைய கைய காணோம். ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்லா செய்து ஆராதனை உமக்கே. இன்னுமாய் சொல்லி ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்ல, எந்த கண்மலையானவர்? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இன்னுமாய் சொல்லி எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. சொல்லும் வல்லமை, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திர. கரங்களை தட்டி சொல்லும் ஆராதனை, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகத்தோடு ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதனை, ஹalleluya, 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 ஆராதனை, ஹalleluya, 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 ஹalleluya. கண்களை மூடி உம்மை ஸ்துதிப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆராதனை, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆராதனை, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Jesus, hallelujah, 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 hallelujah. இயேசுவே ஆராதனை. சுப்ரீமாரி மாரி மாரி மாரி. ஹalleluya, 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 ஹalleluya. அல்லாஹ்வே தொடர்ந்து ஹalleluya அபிஷேகமாக மாறட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆராதனை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி ஸ்துதிப்போமா. ஹalleluya, ஹalleluya, கண்களை மூடி குரல் எழுப்பி ஸ்துதிப்போமா. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆராதனை. ஹalleluya, 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 இயேசுவே ஆராதனை. ஹalleluya, 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 ஹalleluya. நல்ல கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே. சொல்லிப்போம், சொல்லுவோம் வாயை தொடர்ந்து. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒருவரோட பாடி ஆராதிப்போமா? ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. குரல் எழுப்பி சொல்லுங்க. Hallelujah. 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 கேட்கவே இல்ல. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த சைடு மட்டும் 3 தடவை இயேசுவேன்னு கூப்பிடுங்கள். பின்னாடி சத்தம் கேட்கவே இல்லை. எல்லாருமே சேர்ந்து இந்த சைடு மட்டும் கூப்பிடுங்க. குரல் எழுப்பி இயேசுவேன் 3 தடவை. இந்த சைடு கூப்பிடுங்க 3 தடவை. அனைவரும் சேர்ந்து 3 தடவை கூப்பிடுங்க. இயேசுவேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பலாப்பழம் கீழே மாதிரி அமருங்க. நான் சொல்லனது நல்லா கேக்குதா? நல்லா கேக்குதா? இங்க பாரு, இங்க பாரு. இனி யாராவது அங்க வெளியே டீ குடிச்சிட்டு இருக்காங்களா? 1 லிட்டர் 2 லிட்டர் டீயா? ஒரு டம்ளர் தானே. சிலர் டீ குடிக்கிறது பார்த்தா 1 லிட்டர் 2 லிட்டர் குடிக்கிற மாதிரி தான் அவ்வளவு டைம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திருவெளிபாடு 3வது அதிகாரம் 20வது இறைவசனம். 3வது அதிகாரம் 20வது இறைவசனம். திருவெளிபாடு 3வது அதிகாரம் 20வது இறைவசனம். இதோ நான் கதவருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். எந்த கதவு? கோவிலினுடைய கதவா? எந்த கதவு? மனக்கதவு. மனக்கதவு, இதய கதவு. கதவில் நான் யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே சென்று அவர்களோடு உணவு அருந்துவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 கடவுள் இன்னைக்கு நம்முடைய இதய கதவினுடைய முன்னாடி வந்து நின்று தட்டுகிறார். கதவு யாரு திறந்து கொடுக்க வேண்டும்? கடவுள் திறப்பாங்களா? இல்ல, நம்ம வந்து திறந்து கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி திறந்து கொடுத்தா மட்டும் அவர் உள்ள வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனி அங்கே இங்க எல்லாம் பார்த்து இருக்க கூடாது. இங்க பாரு. சிலர் வந்து இப்போது அங்கே இங்கே எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு முடிவெடுத்த கதவு திறந்து கொடுத்தால் மட்டும் கடவுள் உள்ளே வந்து வாசம் செய்ய ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து தியானத்தினுடைய கடைசி நாள். அபிஷேகம் முழுமையாக வாழ்க்கைக்கு பெற்றெடுக்க வேண்டிய நாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்கே அமரும் பொழுது கௌரவமாக அமர வேண்டும். கரெக்டா கேக்குதா? நான் சொல்றது கரெக்டா கேக்குதா? ஒரு 7 ஆண்டுகள் முன்னாடி கேரளாவில் ஒரு பங்கில தவக்கால தியானத்துக்கு போனேன். முதல் நாளில் தியானம் எல்லாம் முடிச்சு அங்கே நிற்கும் பொழுது ஒரு சில சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, ஃபாதர் தியானம் எல்லாம் நல்லா இருந்துருச்சு, ஆனா நீங்க என்ன சொன்னது புரியவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி அந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருக்க? இல்ல, கரெக்டா கேக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் அது ஒரு முக்கியமான விஷயம். இனி அங்கே இங்கேயும் பார்க்க கூடாது. நான் திருப்பி சொல்றேன்.
அங்கெங்கேயும் பார்க்க கூடாது, ஒருவருக்கு பேசக்கூடாது. இங்க பாரு, ஒரு முக்கியமான விஷயம். திருப்பலி. திருப்பலி என்றால் என்ன? நற்கருணை என்றால் என்ன? அதனுடைய வல்லமை எவ்வளவு? அந்த விஷயம் தான் இப்போ சொல்ல போறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சாத்தான் என்ன செய்யும் தெரியுமா? அந்த விஷயத்தை, திருப்பலியை பற்றிய அறிவு, அதனுடைய வல்லமையை பற்றிய அறிவு ஒரு நபரனுடைய வாழ்க்கையில் கண்களில் இருந்து அதை மூடி வைக்கும். பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன? திருப்பலி விஷயம் சரியான முறையில் ஒரு நபருக்கு தெரியும் பொழுது, அதனுடைய வல்லமையை பற்றிய அறிவு கிடைக்கும் பொழுது, அதுக்கப்புறம் மதிப்புடன் திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது நிறைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கைக்கு வந்து சேரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்படி நடக்க கூடாது. சாத்தானுக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குது. ஹalleluya. 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 நான் இது சொல்லும் பொழுது ஒரு கௌரவமான விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். 2025 ஆண்டுகள் முன்னாடி அன்னைக்கு இயேசுவாண்டவர் நேரடியா திருப்பலி விஷயம் சொன்ன பொழுது, அன்னைக்கு ஒரு சில மக்கள் வந்து அதை நம்ப மறுத்து இயேசுவாண்டவரை விட்டு விலகினார்கள். கௌரவமாக அமர வேண்டும். இயேசுவாண்டவர் நேரடியா இந்த விஷயம் சொன்ன பொழுது, திருப்பலி விஷயம் சொன்ன பொழுது, ஒரு சில சீடர்கள் அதை நம்ப மறுத்து இயேசுவாண்டவரை விட்டு விலகினார். அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி? இயேசுவாண்டவர் நேரடியா சொன்ன பொழுது கூட அது ஏற்றுக்கொள்ள முடியாமல், மூளை வைத்து யோசித்து அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்டவரை விட்டு விலகினார். நான் இறை வார்த்தை சொல்லுவேன், கரெக்டா அங்க எழுதி வைத்திருக்கிறது, யோவான் நற்செய்தி. ரொம்ப கௌரவமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் திருப்பலி விஷயம் அது நம்முடைய ஆத்மீகத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இன்னைக்கு தியானத்தில் அமரும் பொழுது அந்த விஷயம் சரியான முறையில் அதை பற்றிய அறிவு கிடைக்கும் பொழுது பாக்கி வாழ்க்கை அத்தனையும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அது காரணமாக மாற்றப்படும். கௌரவமாக கவனமாக அமர்ந்து இந்த விஷயம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்கிறார், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இந்த செவி இல்ல, இதுக்குள்ள ஒரு செவி இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 திருப்பலி என்றால் என்ன? பழைய ஏற்பாடில் கடவுள் ஆதாம் ஏவாளை உருவாக்கி ஏதன் தோட்டத்திற்கு அனுப்பி ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை? இந்த தோட்டத்தினுடைய நடுவே நிற்கிற மரத்தினுடைய கனி நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்ட என்ன பிரச்சனை? கடவுள் என்ன சொன்னாரு? சாப்பிட்ட என்ன பிரச்சனை? நீங்கள் சாவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதே கடவுள், அதே ஆண்டவர் புதிய ஏற்பாடுக்கு வரும் பொழுது, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது இறைவசனம், அதே ஆண்டவர், அதே கடவுள், புதிய ஏற்பாடு, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது இறைவசனம், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். கேட்டுக்கோங்க, என்றுமே வாழ்வார். இறந்ததுக்கு அப்புறம் மட்டுமா? கடவுள் என்ன சொல்கிறார்? அவர் என்றுமே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் இறந்ததுக்கு அப்புறமும் என்றுமே நல்ல முறையில் வாழ்வார். எனது சதையே சரீரமும் இரத்தமும் எனது சதையே உணவாக கொடுக்கிறேன். உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 தாழ்ச்சியுடன் ஜெபியுங்க. திருப்பலி விஷயம் புரிஞ்சு கொள்வதற்காக எனக்கு கிருபையை தாரும். இது ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த செய்தி முடிக்கும் பொழுது உங்களுக்கு அது தெரியும், ஈஸியான விஷயம் கிடையாது. அப்புறம் திருப்பலியை பற்றி பேசும்பொழுது நான் ஒரு அனுபவம் சொல்றேன். முதலில் ஒரு ஆண்டு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல தியானத்துக்கு வந்த பொழுது ஒரு அண்ணன்
பாப சங்கீர்த்தனத்துக்கு வந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், ஃபாதர், என்னுடைய வாழ்க்கை இப்போ ஒரு ரொம்ப பிரச்சனையில் போயிட்டு இருக்குது. ஒரு வாரத்துக்குள்ளே என்னுடைய குடும்ப வாழ்க்கை அப்படியே போயிடும். ஆனால் ஒரு பிளாக்மெயில் விஷயம் நடந்துட்டு இருக்குது, ட்ராப் ஆயிடுச்சு. ஆனால் அவருக்கு ஜெபிக்கும் பொழுது கடவுள் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொன்ன ஒரு உத்வேகத்தின் படியாக நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க ஒரு காரியம் செய்யுங்க, 30 நாட்கள் நல்லா பாப சங்கீர்த்தனம் செஞ்சு ஆத்மாவை நலனாக வைத்து, நேற்றுக்கு நான் சொன்னேன் ஆத்மாவே நலன, நிறைய பேர் பாப சங்கீர்த்தனுக்கு வந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி பார்க்கும் பொழுது. ஆத்மாவை நலனாக வைத்து 30 நாட்கள் திருப்பலி அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இந்த அனைத்து பிரச்சனையில் இருந்து கடவுள் உங்களை வெளியே கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்புறம் இந்த விஷயம் பேசி முடிச்சு நான் அங்கிருந்து திருப்பி பெங்களூருக்கு போனேன். அதுக்கப்புறம் 2-3 மாதங்கள் முடிச்சு கேரளாவில் ஒரு தியான மையத்தில், ஜெருசலேம் தியான மையத்தில் நான் அங்கே பாப சங்கீர்த்தத்தில் அமரும்போது இந்த அண்ணன் திருப்பி வந்தாங்க. அவர் திடீர் ஓடி வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடன் சொன்னாங்க, ஃபாதர், நீங்க அன்னைக்கு 30 நாட்கள் திருப்பலி அர்ப்பணிக்க சொல்லி இருந்தாரு. ஆனா நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி, அதுக்காக ஒரு முடிவெடுத்து அது ஸ்டார்ட் பண்ணி 10 நாட்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அனைத்து பிளாக்மெயில் ட்ராப் பிரச்சனையில் இருந்த கடவுள் என்னுடைய வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்புறம் இங்கே பாண்டிச்சேரியில் ஒரு தியானத்துக்கு போகும்போது 2 வருஷம் முன்னாடி தியானத்துக்கு ஒரு அக்கா கவுன்சிலுக்கு வந்தாங்க. அவர் சொன்னார், ஃபாதர், வீட்டில் வந்து ஒரு 2.5 கோடி கடை பிரச்சனை, என்னுடைய அப்பா வந்து தற்கொலை பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார். அவருக்காக ஜெபித்த பொழுதும் கடவுள் கொடுத்த ஒரு வெளிப்பாடு படிதான், குடும்பம் முழுமையாக 30 நாட்கள் கிருபையில் வாழ்ந்து திருப்பலி அர்ப்பணிக்க சொல்லுங்க. இந்த 2.5 கோடி கடை பிரச்சனையில் இருந்து அந்த குடும்பத்தை முழுமையாக கடவுள் வெளியே கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். இது நான் அவர்கிட்ட சொன்னது நவம்பர் மாதம். அப்புறம் டிசம்பர் மாதம் அங்கே தியானத்துக்கு போகும்போது எதுவுமே ஆகல. ஜனவரி மாதம் அங்கே தியானத்துக்கு போன பொழுது இந்த அக்கா வந்தாங்க. அவர் ரொம்ப மகிழ்ச்சியுடன் சொன்னாங்க, ஃபாதர், 30 நாட்கள் திருப்பலி அர்ப்பணித்து 2.5 கோடி கடை பிரச்சனையில் இருந்து என்னுடைய குடும்பத்தை கடவுள் வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. திருப்பலி கத்தோலிக்கா திருச்சபையில் இருக்கின்ற மிகவும் பெரிய ஆராதனை, மிகவும் பெரிய ஆராதனை. திருத்தூதர் பணிகள் 16வது அதிகாரம் 25 இறைவசனங்கள் இப்ப வாசிக்க வேண்டாம். 16வது அதிகாரம் 25 இறைவசனங்கள் படிச்சு பார்க்கும் பொழுது நள்ளிரவில் பவுலும் சீலாவும் ஆராதனை செஞ்ச ஒரு நிகழ்ச்சி அங்க பார்க்க முடியும். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் சிறை கூடத்துக்குள்ளே அமர்ந்து கைது செய்யப்பட்ட நிலையில் ஆராதனை செஞ்ச பொழுது என்ன நடந்தது தெரியுமா? ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டது, விலங்குகள் கலன்று விழுந்தன, சிறை கூடத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அவர் வெளியே வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நிலநடுக்கம் அபிஷேகத்தினுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். சும்மா ஆராதனை செஞ்ச பொழுது அவ்வளவு வல்லமை இருந்துருச்சுன்னா கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கின்ற மிகவும் பெரிய ஆராதனை திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது எவ்வளவு அபிஷேகத்தினுடைய வல்லமையுடைய நிலநடுக்கம் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சரியான முறையில் திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது தடைகள் நீங்கி போயிடும். ஹalleluya. யானையை பார்த்திருக்கிறீர்களா? யானை, சில நபர்களை பார்த்த யானை மாதிரி இருக்கு, அந்த யானை இல்ல, சரி ஒரிஜினல் யானை பார்த்திருக்கா? யானையை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? ஒரு சின்ன எலும்பு மாதிரி இருக்கிற ஒரு நபரு இங்கே போ அங்கே சொல்லும் பொழுது யானை அப்படியே, யானைக்கு வல்லமை இல்லையா? ஒரு சில நேரங்களில் அது யானைக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன நடக்கும்? அந்த எலும்பு மாதிரி இருக்கிற நபர் வந்து ஏர்ல போயிடும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப என்ன பிரச்சனை? சில நேரங்களில் வந்து யானைக்கு அதனுடைய வல்லமையை பற்றிய அறிவு இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. கத்தோலிக்கா திருச்சபையை சார்ந்த ஆண்டுகளாக திருப்பலி அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற நிறைய நபர்களுக்கு வந்து திருப்பலியினுடைய வல்லமையை பற்றிய அறிவு இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya.
திருப்பலிக்கு வல்லமை இருக்கிறது, ஆனால் அதை பற்றிய அறிவு அதில் கலர்ந்து அர்ப்பணிக்கிற நபர்களுக்கு சில நேரங்களில் இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. திருப்பலியை பற்றிய சரியான புரிஞ்சு கொள்ளுதல் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹalleluya. இப்ப யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் முழுமையாக படிச்சு பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவர் திருப்பலியை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை புரிஞ்சு கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நிறைய புனிதர்கள், குருவானவர்கள் திருப்பலியை பற்றி பேசியிருக்கிறார். ஆனால் இயேசு ஆண்டவர் திருப்பலியை பற்றி, திருப்பலி உருவாக்கின நிரூபித்த இயேசு ஆண்டவர் திருப்பலியை பற்றி என்ன சொல்கிறார் என்பதை தெரியணும்னா யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் படிச்சு பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் படிக்கும் பொழுது அங்கே திருப்பலி சம்பந்தமான 5 நிகழ்ச்சிகள் பார்க்க முடியும். 5 நிகழ்ச்சிகள், திருப்பலி சம்பந்தமான 5 நிகழ்ச்சிகள் பார்க்க முடியும். இன்னும் கரங்களை அசைந்து கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்கள். கரங்களை அசைந்து, கரங்களை தட்டி, தலைக்கு மீதே கரங்கள் வர வேண்டும். தலை இருந்தா, சில மறை சாட்சிகளுக்கு வந்து தலை இல்லை. நான் நேற்றுக்கு சொன்னேன், பின்னாடி பார்க்கும் பொழுது இப்படி இருக்கும், தலை இல்லை. பக்கத்தில் இருக்கிற பார்த்துட்டு சொல்லுங்க, திருப்பலினுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கைக்கு கடவுள் அளிக்கட்டும். சொல்லுங்க, சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்துட்டு இருக்கிறீர்களா? சிலரை பார்த்தா ரோபோட் மாதிரி, பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லும் பொழுது என்ன பார்த்துட்டு இப்படி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஒரு சில நபர்களோடு வந்து ஆராதனை நடக்கும் பொழுது கண்களை மூடுங்கள்னு சொன்னா எப்படின்னு தெரியுமா? மூங்கா இல்லையா, அதுக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆல் ஆல் OWL ஆல். ஆத்தையா, ஆந்தை, ஆந்தை மாதிரி சிலரை பார்த்தா ஃபாதருக்கு என்ன செய்கிறார்? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இந்த சைடு மட்டும் சொல்லுங்க, ஹalleluya. சத்தம் கேட்கவே இல்லை. ஹalleluya, ஹalleluya. இப்படி சொன்னா கடவுள் எந்த ஆசீர்வாதமும் கொடுக்க மாட்டார்கள். குரல் எழுப்பி சொல்லுங்க, ஹalleluya. இந்த சைடு சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. சேர்ந்து சொல்லுங்க, ஹalleluya, ஹalleluya. சிலர் வந்து என்ன நினைக்கிறாங்க, டாக்கு கடையில் பிரைஸ்லோட சொல்லும்போது புட்டு கடையில் தேங்காய் வைக்கிற மாதிரி. புட்டு பார்த்துருக்கா? புட்டு நல்லா சாப்பிடுவீங்களா? ஒரு 2-3 வேணா சாப்பிடலாம் ஃபாதர், எந்த பிரச்சனை கிடையாது. அந்த புட்டு கடையில் கொஞ்சம் தேங்காய் போடுவாங்க, பார்த்துருக்கா? இது அந்த மாதிரி கிடையாது. தோக்கு கடையில் ஃபாதருக்கு ஏதாவது ஞாபகத்தில் வராமல் இருக்கும்போது ஒரு டைம் கிடைக்கணும்ல, அதுக்கு பிரைஸ்லோடு சொல்லு அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். இல்லை, அப்படி கிடையாது. இது வந்து ஆராதனை. அது ஏன் சொல்லணும்னு சொல்றேன், ஆராதனை செய்யும்போதுதான் கெட்டுகள் எல்லாமே கடவுள் அறுத்து விட்டு அதுக்கப்புறம் இதே வார்த்தை நல்ல முறையில் கேட்க முடியும். அதுக்கு தான் புட்டுக்கடையில் தேங்காய் கிடையாது. ஒரு தடவை குரல் எழுப்பி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தம் வரட்டும், ஹalleluya. கெட்டுகள் எல்லாமே கடவுள் அறுத்து விடட்டும், ஹalleluya, ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். 3 தடவை குரல் எழுப்பி இயேசுவே என்று கூப்பிடுங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம், அதில் 5 காரியங்கள் பார்க்க முடியும். இந்த 5 காரியங்களை அதை பற்றி சரியான அறிவு கிடைக்கும் பொழுது திருப்பலி என்றால் என்ன அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். 1வது அங்கே நடந்த நிகழ்ச்சி வந்து அப்பத்தை அதிகரித்து கொடுக்குதல். இயேசு ஆண்டவர் ஒரு அதிசயம், அற்புதம் செய்கிறார், அப்பத்தை அதிகரித்து கொடுக்கிறார். 1வது நடந்த நிகழ்ச்சி. 2வது தண்ணீர் மீது நடக்குதல். தண்ணீர் மீது நடக்குதல். சில சகோதரர்கள் வந்து தண்ணீர் மீது நடக்குவாங்க. எப்படின்னு தெரியுமா? நல்லா சரக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தண்ணீர் மீது நடக்கு, அந்த நடக்கிறது கிடையாது. இது அதிசயம், இயேசு ஆண்டவர் செஞ்ச அதிசயம், தண்ணீர் மீது நடக்குதல். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. 3வது நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அது நான் ஆரம்பத்தில் சொன்னேன். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51வது வசனம். இயேசு ஆண்டவர் ஒரு டாக் செய்தி கொடுக்கிறார். என்ன செய்தி? திருப்பலியை பற்றிய செய்தி. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, எவராவது அதை உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். என்னுடைய சதையை உணவாக கொடுக்கிறேன், என்னுடைய சரீர ரத்தமும் உணவாக
கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். உலக வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஹalleluya. அப்ப மூன்றாவது நடந்த நிகழ்ச்சி என்ன? மூன்றாவது நடந்த நிகழ்ச்சி என்ன? செய்தி கொடுக்கிறேன். எதை பற்றி? திருப்பலியை பற்றி. நான்காவது நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? இயேசுவானவர் இப்படி செய்தி கொடுத்த பொழுது ஒரு சில நபர்கள் வந்து அதை நம்ப மறுத்து இயேசுவாண்டவரை விட்டு விலகினார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஐந்தாவது நடந்த நிகழ்ச்சி என்ன தெரியுமா? அதுக்கு இயேசுவாண்டவர் என்ன பதில் சொன்னார்? இந்த 5 காரியங்களை பார்க்கும் பொழுது திருப்பலியினுடைய வல்லமை எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒன்றாவது நடந்த நிகழ்ச்சி என்ன? அப்பத்தை அதிகரித்து கொடுக்குதல். திருப்பலி விஷயம் சொல்வதற்கு முன்னாடி ஏன் கடவுள் அப்படி ஒரு அதிசயம் செஞ்சார்? அது மூலமாக ஒரு செய்தியை கடவுள் அளிக்கிறார் அனைத்து மக்களுக்கு. என்ன செய்தி? அப்பத்தை என்னுடைய வல்லமை மூலமாக அதிகரித்து கொடுக்க முடியுமானால் இந்த அப்பத்தை வைத்து எது வேணாலும் என்னால் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட். 5 அப்பத்தை எடுத்து அதிகரித்து எனக்கு கொடுக்க முடியுமானால் அதே அப்பத்தை எடுத்து அது என்னுடைய சரீரமாகவும் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த அதிசயம் மூலமாக திருப்பலி விஷயம் சொல்வதற்கு முன்னாடி சில செய்திகள் கடவுள் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 இரண்டாவது நடந்த நிகழ்ச்சி என்ன? தண்ணீர் மீது நடக்குதல். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் கானாவில் திருமண நாளில் தண்ணீரை ஆண்டவர் திராட்சை ரசமாக மாற்றினார். இந்த 2 நிகழ்ச்சிகளை சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அது மூலமாக ஒரு செய்தி மெசேஜ் கடவுள் அளிக்கிறார். என்ன மெசேஜ்? தண்ணீரை திராட்சை ரசமாக எனக்கு மாற்ற முடியுமானால், தண்ணீர் மீது நடக்க முடியுமானால், திராட்சை ரசத்தை என்னுடைய இரத்தமாகவும் மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இந்த மாதிரி 2 அதிசயங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் கடவுள் சொல்கிறார், விண்ணகத்தில் இருந்து இறங்கி வரும் வாழ்வு தரும் உணவு நானே. எனக்கு எல்லாமே முடியும். அப்பத்தை அதிகரித்து கொடுக்க முடியுமானால் அப்பத்தை என்னுடைய சரீரமாகவும் மாற்ற முடியும். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற முடியுமானால், தண்ணீர் மீது நடக்க முடியுமானால் அந்த திராட்சை ரசத்தை என்னுடைய இரத்தமாகவும் மாற்ற முடியும். முடியுமா இல்லையா? முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 காரியங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு தெரியன அளவுக்கு கடவுள் சொல்கிறார், அப்புறம் என் மீது நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள், விண்ணகத்தில் இருந்து இறங்கி வரும் வாழ்வு தரும் உணவு நானே. அது உணவாக கொடுக்கிறேன், என்னுடைய சதையை உணவாக கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்படி 3 காரியங்கள் நடந்த பொழுது 4வது நடந்து என்ன? சில சீடர்கள் அதை நம்ப மறுத்து. இப்ப நீங்க இங்க அமரும் பொழுது நான் திருப்பலி விஷயம் பேசும் பொழுது ஒரு சில மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க? ஓ, இவர் என்ன விட பேசுறது, இது என்ன, இதெல்லாம் நடக்குமா? எவ்வளவு நாளுகள் ஆயிட்டு. நம்ப மறுத்து திருப்பலி விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்டவரை விட்டு விலகினார். அதை எங்க பார்க்க முடியும்? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60-66 இறைவசனங்கள். யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் வாசிக்க முடியுமா? யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60, யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60-66 இறைவசனம். 60வது வசனம். இதை கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமோ என்று பேசிக் கொண்டனர். போதும் போதும் போதும். இப்ப கேட்டது வந்து 60வது இறைவசனம். அங்கே என்ன எழுதி வைத்திருக்கிறது? அவருடைய சீடருள் சிலர் இது கேட்டு இப்பேச்சு மிக கடினம், இது ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவருக்கு ஒருவர் பேசினார். எந்த விஷயம்? எந்த விஷயம்? எந்த விஷயம்? திருப்பலி விஷயம். நான் என்னுடைய சதையை உணவாக கொடுக்கிறேன், அந்த உணவு சாப்பிடும் பொழுது அவர் என்றுமே வாழ்வார்கள். அப்படி ஆண்டவர் சொன்ன பொழுது யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 60வது இறைவசனம், அவருடைய சீடருள் சிலர் அன்னைக்கு அந்த தியானத்தில் அங்கே ஒரு தியானம் போயிட்டு இருக்கு, அந்த தியானத்தில் அமர்ந்திருந்த சிலர் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், இயேசு ஆண்டவர் நேரடியா திருப்பலி விஷயம் சொன்ன பொழுதும் அது ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் ஒருவருக்கு ஒருவர் பேசினார். இப்பேச்சு மிக கடினம். இவர் என்ன சொல்கிறார்? இவருக்கு பைத்தியமா? இவருடைய சதையை சாப்பிட முடியுமா? இவருடைய சரீரம் சாப்பிட முடியுமா? ரத்தம் குடிக்க முடியுமா? இவர் என்ன சொல்கிறார்? கொஞ்சம் கூட மூளை இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியாமல்
அவர் ஒருவர் பேசினார். இப்பேச்சு மிக கடினம். அதுக்கப்புறம் 66வது இறைவசனம், 66வது இறைவசனம். இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்னையிலிருந்து அவரை விட்டு விலகினார். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் திருப்பலி விஷயம் சொன்ன பொழுது அதை நம்ப மறுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் திருநாள் பூசை, சில மக்கள் வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் கடன் திருநாள் பூசை அர்ப்பணிக்கவில்லை. காரணம் என்ன? நம்ப மறுத்து, சரியான அறிவு இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னையிலிருந்து சீடருள் சிலர் திருப்பலி விஷயம் நம்ப மறுத்து இயேசு ஆண்டவரை விட்டு விலகினார். பிரைஸ் தி லார்ட். கிருபை அதிகமாக இருக்க வேண்டும். திருப்பலி விஷயம் சரியான முறையில் புரிஞ்சு கொள்ளணும் என்றால் கிருபை இருக்க வேண்டும். தாழ்ச்சியுடன் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு கிருபையை தாரும். திருப்பலி விஷயம் ஏற்றுக்கொள்வதற்காக, அதனுடைய வல்லமை புரிஞ்சு கொள்வதற்காக கிருபையை தாரும். அப்படி தாழ்ச்சியுடன் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் 2025 ஆண்டுகள் முன்னாடி இயேசு ஆண்டவர் நேரடியா திருப்பலி விஷயம் சொன்ன பொழுதும் அதை நம்ப மறுத்து இயேசு ஆண்டவரை விட்டு விலகின நிறைய நபர்கள் அங்கே இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். கௌரவமான விஷயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் 5வது நடந்த நிகழ்ச்சி, இப்படி சில நபர்கள் இயேசு ஆண்டவர் விட்டு விலகிய பொழுது அவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள், அது முக்கியமானது. 67வது இறைவசனம். இயேசு 12 சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில சீடர்கள் அவரை விட்டு விலகிய பொழுது, திருப்பலி விஷயம் நம்ப மறுத்து அவரை விட்டு விலகிய பொழுது அங்கே இருந்த நபர்களிடம் இயேசு ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? போய்விடுங்க. பிரைஸ் தி லார்ட். எப்படி அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. ஒரு தியானம் நடந்துட்டு இருக்கு, இந்த சைடுக்கு எல்லாமே எழுந்து வெளியே போயிட்டாங்க. அப்ப இங்கே இருக்கிறவங்க எப்படி கேட்பாங்க? ரொம்ப அமைதியா, சிரித்தா, இல்ல கோபமுடன், இல்லையா? உங்களுக்கும் போகணுமா? போய்விடுங்க. இயேசு ஆண்டவர் அப்படிதான் சொன்னாங்க. 12 சீடர்களை பார்த்து சொன்னாங்க, அவரு திருப்பலி விஷயம் மறுத்து வெளியே போயிட்டாங்க. உங்களுக்கும் போகணுமா? போய்விடுங்க, நான் உங்க பின்னாடி வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவருடைய தன்மை சாதாரணமாக எப்படி அது புரிஞ்சு கொள்ள முடியும்? இயேசு ஆண்டவருடைய தன்மை. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் 3 ஊமைகள், காணாமல் போன ஆடு, காணாமல் போன திராக்மை காசு, காணாமல் போன மகன். சாதாரணமா இயேசு ஆண்டவருடைய கேரக்டர் படி ஏதாவது ஒரு நபர் அவரை விட்டு விலகும் பொழுது அவர் என்ன செய்யறாங்க? பின்னாடி போய் அவரை தேடி கண்டுபிடித்து கூட்டி கொண்டு வர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரம் பார்க்கும்போது அது சரியான முறையில் புரிஞ்சு கொள்ள முடியும். யாராவது அவரை விட்டு விலகும் பொழுது, ஆடு காணாமல் போன பொழுது அவர் பின்னாடி போய் தேடி கண்டுபிடித்து கூட்டி கொண்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். காசு காணாமல் போன பொழுது பின்னாடி போய் சுத்தம் பண்ணி அதை திருப்பி கொண்டு வந்தாங்க. மகன் காணாமல் போன பொழுது அவரை தூரத்திலிருந்து பார்த்த பொழுது அப்படியே போய் திருப்பி கொண்டு வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப இரக்கமுடைய கடவுள். ஹல்லேலூயா. ஆனால் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 67வது இறை வசனத்தில் திருப்பலி விஷயம் நம்ப மறுத்து சீடருள் சிலர் அவரை விட்டு விலகிய பொழுது அவருடைய பின்னாடி போய் அவரை தேடி கண்டுபிடித்து கூட்டி கொண்டு வருகிற ஒரு கடவுளை அங்கே பார்க்க முடியல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரணம் என்ன? இப்ப காணாமல் ஆடு காணாமல் போன பொழுது அவர் பின்னாடி போய் கூட்டி கொண்டு வந்தாங்க. சீடருள் சிலர் திருப்பலி விஷயம் நம்ப மறுத்து போன பொழுது அவர் பின்னாடி போய் கூட்டி கொண்டு வர வேண்டும், இல்லையா? ஆனா அதை செய்யவில்லை. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி கூட கேட்டாங்க அங்க இருந்தவர்களிடம், உங்களுக்கும் போணுமா? நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? போய்விடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனுடைய விளக்கம் என்ன? வேற எந்த விஷயங்கள் வந்தாலும் கடவுள் காம்ப்ரமைஸ் பண்ணுவார். ஆனால் திருப்பலி விஷயத்தில் மட்டும் எந்த காம்ப்ரமைஸும் இல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா,
ஹalleluya. நீங்க பாவம் செஞ்சு கடவுளை விட்டு விலகும் பொழுது அவரை திருப்பி உங்களை கூட்டிக் கொண்டு வருவாங்க. ஆனால் திருப்பலி விஷயத்தை நம்ப மறுத்து அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் சரியான முறையில் திருப்பலி அர்ப்பணிக்காமல் கடவுளை விட்டு விலகும் பொழுது கடவுள் உங்க பின்னாடி வந்து உங்களை திருப்பி கொண்டு வர மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். அதுதான் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51, 60, 66, 67 இறை வசனங்கள் படிச்சு பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அதுதான். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அப்ப என்னுடைய கேள்வி இதுதான், ஏன் இவ்வளவு இரக்கமுடைய கடவுள், காணாமல் போன ஆடை பின்னாடி போய் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்த கடவுள், திருப்பலி விஷயம் நம்ப மறுத்து விலகுகின்ற நபர்கள் பின்னாடி போய் ஏன் அவரை திருப்பி கூட்டி கொண்டு வரவில்லை? காரணம் என்ன? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். காரணம் என்ன? காரணம் என்ன தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தண்ணீர் மீது நடக்கும் பொழுது, வேற எந்த அதிசயங்கள் செய்யும் பொழுதும் அற்புதங்கள் செய்யும் பொழுதும் இயேசு ஆண்டவருக்கு சரீரத்தில் எந்த பாடுகளும் ஏற்க வேண்டிய ஒரு நிலை வரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். கண் பார்வையற்ற ஒரு நபருக்கு கண் பார்வை கொடுக்கும் பொழுது அவருக்கு சரீரத்தில் வேதனை எதுவுமே இல்லை. அப்பத்தை அதிகரித்து கொடுக்கும் பொழுதும் அவருடைய சரீரத்தில் எந்த வேதனையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. தொழு நோயாளிகளை குணமளிக்கும் பொழுதும், இரத்தப்போக்கினால் ரொம்ப வருத்தப்பட்டு வந்த அந்த பொண்ணை குணமளிக்கும் பொழுதும் அவருடைய சரீரத்தில் அவருக்கு எந்த வேதனையும் ஏற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வரவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் பைபிள் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாடு பார்க்கும் பொழுது, ஒரே ஒரு அதிசயம் செய்வதற்காக, ஒரே ஒரு அதிசயம் மட்டும் செய்வதற்காக அவர் அவருடைய சரீரத்தில் நிறைய பாடுகள் ஏற்றெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த அதிசயம் என்ன? திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். அப்பத்தை சரீரமாக மாற்றுவதற்காக, திராட்சை ரசத்தை இரத்தமாக மாற்றுவதற்காக நிறைய பாடுகள் அவர் ஏற்றெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாக்கி எந்த அதிசயம் செய்யும் பொழுதும் சரீரத்தில் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா சொன்னா போதும், நீ விரும்பிய வாரமுடைய வாழ்க்கையில் நிகழட்டும், கண் பார்வை திருப்பி கிடைக்கட்டும், தொழுநோயாளர் குணமளிக்கப்படட்டும், இரத்தப்போக்கு குணமளிக்கப்படட்டும், சரீரத்தில் அவருக்கு எந்த பாடும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு அதிசயம் செய்வதற்காக நிறைய பாடுகள் ஏற்றெடுத்தார் சரீரத்தில். அப்படி நிறைய வேதனைகள், பாடுகள், துன்பங்கள், காயங்கள் ஏற்றெடுத்து ஒரு அற்புதம் செஞ்சு அப்பவும் திராட்சை ரசம் சரீரம் இரத்தமாக மாற்றி அது உணவாக கொடுக்கும் பொழுது அது எனக்கு வேண்டாம், எனக்கு அதன் மீது நம்பிக்கை இல்லை, அதுக்கு நான் மதிப்பு கொடுக்கவில்லை, அப்படி சொல்லி அதை நம்ப மறுத்து இயேசு ஆண்டவருக்கு எதிராக நிற்கும் பொழுது கடவுள் எந்த காம்ப்ரமைஸுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரமாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஏனென்றால் நிறைய பாடுகள் அவருடைய சரீரத்தில் இந்த அதிசயம் செய்வதற்காக, நற்கருணை திருப்பலி உருவாக்குவதற்காக நிறைய பாடுகள் சரீரத்தில் ஏற்றெடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த கரங்களை எழுப்பி தட்டி கடவுளுக்கு ஆராதனை செய்யுங்க. கரங்களை அசைந்து, நல்லா கரங்களை அசைந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லுங்க, திருப்பலியினுடைய வல்லமை வாழ்க்கைக்கு நிகழட்டும். சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து சொல்லுங்க, திருப்பலியினுடைய வல்லமையுடைய வாழ்க்கை மீது நிகழட்டும். பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச சந்திரமுகி மாதிரி கிடையாது. சிலர் வந்து ரோபோட் மாதிரி, ரோபோட் மாதிரி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நாகும் 1:13 உம்முடைய வாழ்க்கை மீது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தை நான் முறித்து விடுகிறேன், கெட்டுகளை அறுத்து விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கடவுள் அறுத்து விடுவார். ஹalleluya. ஹalleluya. திருவெளிப்பாடு 1:3 இந்நூலில் எழுதியுள்ளவற்றை படிப்போரும் கேட்போரும் கடைபிடிப்போரும் பெயர் பெற்றோர். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இங்கே அமர்ந்து இறை வார்த்தைகள் கேட்கும் பொழுது அது வீணாக போகாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நல்ல முறையில் செவி சாய்த்து கேட்கும் பொழுது அது அபிஷேகமாக கடவுள் மாற்றுவார். ஹalleluya. ஹalleluya. அப்புறம் தியானம் எல்லாம் முடிச்சு நல்ல இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுக்கணும். நல்ல முறையில் கடவுளுக்கு மதிப்பு கொடுத்து நான் முழு திருப்பலி அர்ப்பணிக்குவேன். பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. நிறைய எவ்வளவு பாடுகள் கடவுள் ஏற்றெடுத்திருக்கிறார் என்பதை தெரியுமா? எவ்வளவு பாடுகள். கொஞ்சம் ஆண்டுகள் முன்னாடி பிரிஜிதா என்னும் பேருடைய ஒரு பொண்ணுக்கு கடவுள் வெளிப்பாடு கொடுத்தா. சிலுவை பாடுகள், சிலுவை பயணம், எவ்வளவு பாடுகள் நான் ஏற்றெடுத்திருக்கிறேன் அதை பற்றி ஒரு வெளிப்பாடு கடவுள் கொடுத்தார். அது ரொம்ப ஆண்டுகள் முடிச்சு 9வது பயஸ் போப்பாண்டவர் அதை பற்றி சரியான முறையில் ஸ்டடி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அனைத்து கத்தோலிக்கா திருச்சபை மக்களுடைய அறிவுக்காக அதிகாரபூர்வமாக தெரிவித்து கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகளும் தெரியுமா? பிரிஜித் அம்மாளுக்கு கிடைச்ச அந்த வெளிப்பாடின் படியாக அவர் இப்படி எழுதி வைத்திருக்கிறார் அவருடைய டைரியில். இது இப்படிதான், இயேசுவாண்டவர் சிலுவை பயணம் செஞ்ச பொழுது 5480 தடவை அவர் அடிபட்டுருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது குடும்ப வாழ்க்கையில் ஒரு தடவை அடி கிடைக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனை. 5480 தடவை அடிபட்டுருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தலையில் மட்டும் 150 தடவை அடிபட்டுருச்சு. தலையில், தோள்பையில் 80 தடவை. பிரைஸ் தி லார்ட். பிரிஜித் அம்மாளுக்கு கடவுள் கொடுத்த காட்சியின் படியாக, வெளிப்பாடின் படியாக. பிரைஸ் தி லார்ட். அவருடைய தலையில் வைத்த முன்முடியில் 72 முறுகள் இருந்தன. 72 thorns, 72 முறுகள். சரீரம் முழுமையாக 1008 காயங்கள் இருந்தன. 1008 காயங்கள். இப்ப அந்த கோவிலுக்குள்ள தொங்கி கிடக்கிற, சிலுவையில் தொங்கி கிடக்கிற ஆண்டவரை பார்க்கும் பொழுது எந்த பிரச்சனையும் கிடையாது இல்லையா? மசில் எல்லாம் நல்லா இருக்குது, அங்கே இங்கே இல்லை, சும்மா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி கொஞ்சம் பிளட், அவ்வளவுதான். ஆனா அப்படி கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 1008 காயங்கள் அவருடைய சரீரத்தில் இருந்தன. பிரைஸ் தி லார்ட். அப்புறம் 608 படை வீரர்கள் அவருடைய சுற்றிலும் நின்ற கல்வாரி மலைக்கு பயணம் செய்யும் பொழுது அவருக்கு தண்டனை கொடுத்து, அவமதிப்பு கொடுத்து அவருடைய சுற்றிலும் நடந்துட்டு இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். 608 படை வீரர்கள். ஒரு வீட்டில் 3-4 பேர் இல்லைன்னா ஒரு கான்வென்ட்டில், ஆசிரமத்தில் 3-4 பேர் இருந்தால் எவ்வளவு பிரச்சனை அட்ஜஸ்ட் பண்ணணும். 608 படை வீரர்கள் சுற்றிலும் நின்று அவமதிப்பு கொடுத்த கல்வாரி பயணம். பிரைஸ் தி லார்ட். 5480 தடவை அடி, 180 தலை மீது, 80 தோல் மீது, 1008 காயங்கள், 608 படை வீரர்கள், 72 முறுகள். இவ்வளவு பாடுகள் கடவுள் எதுக்கு ஏற்றெடுத்தார்? எதுக்கு? சும்மாவா? எதுக்கு ஏற்றெடுத்தார்? காரணம் என்ன? காரணம் என்ன? மனித குலத்துக்கு. ஓகே, அதனுடைய சரியான காரணம் என்ன? எதுக்கு ஏற்றெடுத்தார் இவ்வளவு பாடுகள்? அப்பத்தை தன்னுடைய சரீரமாக மாற்றுவதற்காக, திராட்சை ரசத்தை ரத்தமாக மாற்றுவதற்காக. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு பாடுகள் ஏற்றெடுத்து அந்த ஒரு அதிசயம், திருப்பலி, நற்கருணை கடவுள் அது செஞ்சு நம்முடைய கண் முன்னாடி வைத்து இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு டைம் இல்லை, அது வேண்டாம் அப்படி நம்ப மறுத்து யாராவது விட்டு விலகி இருச்சுன்னா கடவுள் சொல்கிறார், நான் உங்க பின்னாடி உங்களை திருப்பி கொண்டு வர மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவ்வளவு பாடுகள் நான் ஏற்றெடுத்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சைடு மட்டும் இயேசுவை 3 தடவை கூப்பிடுங்க. இந்த சைடு கூப்பிடுங்க 3 தடவை. அனைவரும் சேர்ந்து குரல் எழுப்பி இயேசுவை கூப்பிடுங்க 3 தடவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. திருப்பலி விஷயம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். திருப்பலிக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். திருப்பலிக்கு வந்து அதுக்கப்புறம் நான் நேற்றுக்கு சொன்னேன், இந்த நகை கல்யாண் ஜுவல்லரியா, இந்த சாரி என்ன, மதிப்பு கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நான் இப்போ குருப்பட்டம் பெற்று 10 ஆண்டுகள் ஆயிற்று. நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஃபாதர் எவ்வளோ ஆண்டாச்சு குருப்பட்டம் பெற்று? 10. ஐயோ, பார்த்தா ரொம்ப சின்னது மாதிரி இருக்குது. போது என்னுடைய முதல் திருப்பலி இப்போ ஞாபகத்துக்கு வருது. 10வது ஆண்டு முதல் திருப்பலி. அன்னைக்கு நான் என்னுடைய குருப்பட்டம் நடந்த அந்த ஆண்டுக்கு முன்னாடி, ப்ரீவியஸ் இயர், அன்னைக்கு நான் ஒரு ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திருப்பட்டம் முடிச்சு ஒரு 6-7 ஆண்டுகளும் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ தான் முழுமையாக தியானத்துக்கு வந்தேன். அப்போ அன்னைக்கு குருப்பட்ட திருவிழாவுக்கு அந்த ஸ்டாஃப் எல்லாம் இன்வைட் பண்ணியிருந்தாங்க.
அங்கே நிறைய பிராமின்ஸ் இருக்கிறாங்க, பிராமின்ஸ் ஹிந்து டீச்சர்ஸ். அவர் சொன்னாங்க, ஃபாதர் நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம், இப்போ கரெக்டாக எங்களுக்கு பியூர் வெஜ் ஃபுட் அரேஞ்ச் பண்ணணும். சரி, நான் சொன்னேன் பரவாயில்ல வாங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் அவருக்காக செப்பரேட்டு வெஜிடேரியன் ஃபுட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவர் அன்னைக்கு குருப்பட்டத்துக்கு வந்து அதுக்கப்புறம் திருப்பி போய் ஒரு ஈவினிங்கில் ஒரு மிஸ்ஸு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் அவருடைய பேர் நான் மறந்துட்டேன். சரி, அவர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஃபாதர் இன்னைக்கு நீங்கள் அந்த டேபிளுக்கு பின்னாடி நின்று என்னமோ ஜெபம் செய்யும் பொழுது உங்களை அங்கே பார்க்க முடியல. நான் என்ன நினச்சேன், நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க, எனக்கு வந்து ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவருக்கு பார்க்க முடியலன்னு நினச்சேன். இப்போ நான் கேட்டேன், என்னாச்சு மிஸ், ஏன் பார்க்க முடியல? ஹிந்து மதத்தை சார்ந்த ஒரு மிஸ். அவர் சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் அங்கே நின்று ஜெபம் செய்யும் பொழுது உங்கள் மதத்தில் வந்து சிறகடிச்சு பறக்கிற நபர்கள் இல்லையா, தூதர்கள், அவர் கூட்டம் கூட்டமாக அங்கெங்கெல்லாம் பறந்து நடந்துட்டு இருந்தார்கள், அதனால உங்களை அங்கே பார்க்க முடியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதே அனுபவம் ஒரு 2-3 ஆண்டுகள் முன்னாடி இங்கே பாண்டிச்சேரியில் தியானத்துக்கு போன பொழுது ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, கடைசி நாளில், தியானத்தோட கடைசி நாளில் திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது தூதர்கள் அங்கெல்லாம் பறந்து நடந்துட்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது இங்கே யாரெல்லாம் நிற்கிறார் என்பதே தெரியுமா? நீங்க மட்டுமா, நாங்கள் அனைவரும் மட்டுமா? அல்ல, தூதர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் உத்தரிப்படத்தில் இருக்கின்ற ஒரு சில ஆத்மாக்கள் இங்க இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. புனித பாத்ரே பியோ குருவானவர், அவர் பற்றி கேள்விப்பட்டிருக்கான், இத்தாலிய நாட்டில் இருந்த பாத்ரே பியோ. அவரு விடியற் காலை நேரம் எழுந்து வந்து கோவிலுக்குள்ள போய் மாஸ் பூசை வைக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணும் பொழுது ஒரு சில நாட்களில் வந்து கோவிலுக்கு வெளியே ஏதாவது ஒரு கூட்டம் நடக்கிற மாதிரி ஃபீலிங். கூட்டம், அது பங்கு மக்கள் கிடையாது. அவர் சொல்கிறார், பங்கு மக்கள் கிடையாது. அவர் கதவை திறந்து பார்த்த பொழுது கடவுள் கொடுத்த அனுமதியின் படியாக திருப்பலியில் கலர்ந்து ஜெபிக்கிறதற்காக வந்த உத்தரிப்படத்தில் இருக்கின்ற ஆத்மாக்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு மத்தியானம் திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது நீங்க மட்டும் கிடையாது, இந்த பங்கில் இருந்து இறந்து போய், நம்முடைய குடும்பங்களில் இருந்து இறந்து போய் உத்தரிப்படத்தில் ஒரு சில ஆத்மாக்கள் கடவுள் கொடுக்கிற அனுமதியின் படியாக இங்க வந்து நிற்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் புனிதர்கள், அனைத்து தூதர்கள், புனிதர்கள் பயபக்தியுடன் பலிபீடத்தினுடைய பக்கத்தில் நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. கத்தோலிக்கா திருச்சபைக்கு வந்து 3 பாகங்கள் இருக்கின்றன, தெரியுமா? 1வது பாகத்தினுடைய பேரு போராட்ட சபை, மிலிட்டன்ட் சர்ச். அது யாரு? நாம் அனைவரும் ஒவ்வொரு நாட்களிலும் சாத்தானுடைய செயல்களுக்கு எதிராக போராட்டம் செஞ்சு வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்த பாகம் என்ன தெரியுமா? கத்தோலிக்க திருச்சபையினுடைய அடுத்த பாகம் துன்ப சபை, பர்கெட்ரி, உத்தரிப்பு இடம். அது 2வது பாகம். 3வது பாகம் என்ன தெரியுமா? வெற்றி பெற்ற சபை, ட்ரைம்ஃபன்ட் சர்ச், புனிதர்கள், அவருடைய கூட்டம். இது 3மே சேரும் பொழுது அதனுடைய பெயர் கத்தோலிக்கா திரு அவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியானால் கத்தோலிக்க திரு அவையில் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும் பொழுது இப்படிப்பட்ட 3 கேட்டகரியில் இருக்கிற நபர்கள் இங்கே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு சாதாரணமான ஆராதனை கிடையாது. கேரளாவில் சிஎம்சி கான்கிரிகேஷன் கேள்விப்பட்டிருக்கா? சிஎம்சி ஒரு சிஸ்டர் எஃப்ராசியா கேள்விப்பட்டிருக்கா? அவருக்கு கொஞ்சம் ஆண்டுகள் முன்னாடி புனிதர் பட்டம், கத்தோலிக்கா திருச்சபையில் இறந்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிற்று, அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. செயின்ட் யூஃப்ராசியா. அவர் என்னுடைய வீட்டு பக்கத்தில் தான் இந்த கான்வென்ட் எல்லாமே, ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அவர் ஒரு சில நாட்களில் வந்து நைட்டு சாப்பாடு முடிச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி அப்புறம் திருப்பி சிஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து ரிக்ரியேஷன் பண்ணல, எல்லாருமே சேர்ந்து வந்து பேசுற நேரம். ஆனால் அவர் ஒரு சில நாட்கள் வரவே இல்லை. சுப்பீரியர் கேட்டபொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உத்தரிப்படத்தில் இருந்து சில ஆத்மாக்கள் ஜெபம் கேட்பதற்காக வருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி ஒரு ஆத்மா உத்தரிப்படத்தில் வந்தவர்கிட்ட ஜெபம் கேட்டாங்க. அவருடைய பேரு பெயாட்ரஸ், ஒரு சகோதரி ஆத்மா வந்து ஜெபம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு கொஞ்சம் நாட்கள்
இந்த ஆத்மாவுக்காக, அவருக்கு விண்ணுலகுக்கு ஏற்றப்படுவதற்காக, இந்த ஆத்மாவுக்காக திருப்பலி அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தார். இப்போ அவரு செயின்ட், புனித யூப்ராசியா, அன்னைக்கு அருள் சகோதரி யூப்ராசியா இருந்த பொழுது அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் அவர் சொல்கிறாள். அது இப்படிதான், கொஞ்ச நாட்கள் திருப்பலி அர்ப்பணித்து அந்த ஆத்மாவுக்காக ஜெபித்த பொழுது ஒரு நாளில் அந்த ஆத்மாவை சொன்னாங்க, அந்த சகோதரனின் ஆத்மாவை சொன்னாங்க, நாளை காலையில் ஒரு திருப்பலி கூட அர்ப்பணிக்கப்படும் பொழுது நான் உத்தரிப்பு இடத்தில் இருந்து விண்ணுலகத்தில் போய் சேரும், ரொம்ப நன்றி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம மட்டும் கிடையாது, உத்தரிப்பு இடத்தில் இருக்கின்ற ஒரு சில ஆத்மாக்கள் கடவுள் அளித்த அனுமதியின் படியாக திருப்பலியில் கலர்ந்து ஜெபிக்குவதற்காக இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அதிசயம், அர்ஜென்டினா இந்த பேருடைய ஒரு நாட்டில் நடந்த ஒரு அதிசயம். அங்கே ஒரு போனஸ் ஐரிஸ் அந்த இடத்தினுடைய பேரு. அந்த மறை மாவட்டத்தில் ஒரு பங்கில் ஒரு குருவானவர் திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது திடீரென அப்பம் சதையாக மாற்றப்பட்டது, ஃப்ளஷ். திராட்சை ரசம் கண்களுக்கு பார்க்க அளவுக்கு அது ரத்தமாக மாற்றப்பட்டது. அப்புறம் அந்த விஷயம் அவர் மறை மாவட்ட ஆயர்கிட்ட சொன்ன பொழுது ஆயர் அதை கொண்டு போய் சோதிக்க சொன்னாங்க திருப்பி. அப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல், மருத்துவமனையில் கொண்டு போய் அந்த சாம்பிள் கொடுத்து அது என்ன, அது சோதித்து சொல்லுங்களே அப்படி சொல்லி ஒரு டாக்டருக்கு கொடுத்தாங்க. அந்த டாக்டருடைய பேரு ஃப்ரெடரிக் துக்கிபோ. கூகுளில் அடிச்சு பார்த்தா அதுல டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்புறம் அந்த டாக்டர் சாம்பிள் அவர்கிட்ட இந்த திருப்பலி விஷயம் சொல்லவே இல்லை, அந்த சதை, பிளட், ரத்தம் இது ரெண்டும் கொடுத்து அதை சோதிக்க சொன்னாங்க. அவர் அதை சோதித்து முடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஆச்சரியமுடன் கேட்டாங்க, உங்களுக்கு இது எங்கிருந்து கிடைச்சிருச்சு இந்த சாம்பிள்? நான் சொன்னது புரிஞ்சுதா? சொன்னது புரிஞ்சுதா? திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது திடீரென அப்பம் சதையாக, கண்களுக்கு பார்க்க அளவுக்கு சதையாக மாற்றப்பட்டது. திராட்சை ரசம் கண்களுக்கு பார்க்க அளவுக்கு ரத்தமாக மாற்றப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். அதை கொண்டு போய் சோதித்த பொழுது, மருத்துவமனையில் கொண்டு போய் சோதித்த பொழுது அந்த டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், இதய மருத்துவர் அவர் திருப்பி கேட்டாங்க, இது உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சிருச்சு? ஆச்சரியமுடன் அப்போ ஒரு திருப்பி கேட்டாங்க, ஏன் கேட்கிறாய்? அந்த டாக்டர் சொன்னாங்க, நீங்க சோதிக்குவதற்காக என்னிடம் கொண்டு வந்த இந்த சதை இத நிறைய பாடுகள் ஏற்றெடுத்து, நிறைய டென்ஷன்ஸ் ஏற்றெடுத்து, பெயின் வேதனைகள் ஏற்றெடுத்து, காயப்பட்டு இறந்த ஒரு வாலிப பையனுடைய இதய தசை தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். டீடைல்ஸ் முழுமையாக கூகுள் இருக்கு, படிச்சு பாருங்க, நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும் அதுல. நிறைய பாடுகள் ஏற்றெடுத்து இறந்த ஒரு வாலிப பையனுடைய ஹார்ட் மசில்ஸ், இதய தசை தான் கொண்டு வந்திருக்கிறீர்கள். பிரைஸ். இது எங்கிருந்து கிடைச்சிருச்சு உங்களுக்கு? பிரைஸ் எல்லாம். அந்த வாலிப பையன் யாரு? வாலிப பையன் யாரு? இயேசு ஆண்டவர். பிரைஸ் எல்லாம். ஹalleluya. சில இடங்களில் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் கண்களுக்கு பார்க்கிற அளவுக்கு அப்பவும் திராட்சை ரசமும் சதையும் இரத்தவுமாக மாற்றப்படுகிறது. பிரைஸ் எல்லாம். ஹalleluya. இந்த சைடு மட்டும் சொல்லுங்க ஹalleluya. குரல் எழுப்பி சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. இந்த சைடு சொல்லுங்க ஹalleluya. 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 praise the lord. praise the lord. praise the lord. திருப்பலி விஷயம் ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? சாத்தான் வந்து நம்முடைய இந்த ஒரு விஷயத்தில் இருந்து, அறிவில் இருந்து சாத்தான் நம்முடைய கண்களை மூடி வைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கண்களை திறந்து பார்க்க வேண்டும். ஹalleluya. திருப்பலிக்கு எந்தெந்த நபர்கள் மதிப்பு கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எங்களுடைய சிஎம்ஐ சன்னியாச சபையினுடைய உருவாக்கினர் புனித குரியாக்கோஸ் எலியாஸ் சாவரா அவர்கள் சொல்கிறார், ஒரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு நாட்களிலும் யாராவது ஒரு நபர் திருப்பலியில் கலர்ந்து ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாற்றப்படும். யாராவது ஒரு நபர் ஒவ்வொரு நாட்களிலும் திருப்பலியில் கலர்ந்து ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனா எல்லாருக்குமே போக முடியாது. யாராவது ஒரு நபர் ஒரு குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு நாட்களிலும்
கலந்து ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மாற்றப்படும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அனைவரும் எழுந்து நில்லுங்கள், எழுந்து நில்லுங்கள். அனைவரும் எழுந்து நில்லுங்கள். கண்களை மூடி, கண்களை மூடுங்கள், கண்களை மூடுங்கள், கண்களை மூடி கரங்களை சேர்த்து வைத்து இப்போது கேட்ட இறை வசனங்கள் யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 51, 60, 66, 67 இறை வசனங்கள். திருப்பலி விஷயம் அதை ஏற்றுக்கொள்வதற்காக எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே மன்றாடுவோமா. இன்னைக்கு திருப்பலி அர்ப்பணிக்கும் பொழுது பயபக்தியுடன் கடவுளுடைய வல்லமை மீது விசுவாசம் வைத்து ஒரு முழு திருப்பலி அர்ப்பணிக்குவதற்காக எனக்கு வரம் தாரும் ஆண்டவரே மன்றாடுங்கள். கேட்ட வசனங்கள் திருப்பலி விஷயம் அது அபிஷேகமாக மாறட்டும். குரல் எழுப்பி கடவுளுக்கு நன்றி செலுத்தி திருப்பலி என்னுடைய அபிஷேகம் அதை பற்றி அறிவு கிடைக்குவதற்காக கொஞ்ச நேரம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஸ்துதிப்போமா. ஹalleluya, hallelujah, 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 ஆராதனை, hallelujah, 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 ஆண்டவரே, hallelujah, hallelujah. குரல் எழுப்பி hallelujah, 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 அபிஷேகமாக hallelujah, 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 hallelujah. திருப்பலியில் விசுவாசம் கிருபை கிடைக்கட்டும். hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah. உங்களை பார்க்கும் பொழுது ஒரே சிந்தனை மட்டும்தான், கடவுள் ஏராளமாக நீங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். Praise the Lord, praise the Lord.